சென்னையினுடைய பிரதான இடத்துல நம்ம வந்து இருக்கோம் அப்படின்றதுனால இந்த இடத்துல ஒரு அவசரம் கருதி பணம் தேவைப்படுறதுனால இந்த ஃப்ளாட்டை வந்து விற்கிறதுக்கு வந்து முன் வந்திருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கட்டமைப்பு பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இங்கே இவங்க வந்து குடியிர் வந்தது வந்து 2.5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் இந்த ஃப்ளாட் வந்து உங்களுக்கு வந்து வாடகைக்கு விட்டுருக்காங்க. அது வந்து ஒரு 14,000 ரூபாய் வாடகை வருது. ஸோ ஒரு இன்கம் சோர்ஸஸும் வந்து இங்கே இருக்குது. முக்கியமான தகவல் பாருங்கள், உங்களுக்கு வந்து இது வந்து சிஎம்டி அப்ரூவ்டு, டைட்டில் கிளியர், டாக்குமெண்ட்டு பக்கா. வணக்கம் என் அன்பு மக்களே, குஷி பிசி யூடியூப் சேனலிலிருந்து உங்கள் நசீர் அகமது. நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் பல்லாவரம் ரேடியல் ரோட்டில் நன்மங்கலம் பகுதியில் கிட்டத்தட்ட வந்து குரோம்பேட்டை ரோடு அண்ட் 5th ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். எனக்கு பின்னாடி வந்து இருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்ஸு சசி ஹோம்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸு. இந்த சசி ஹோம்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸில் 2nd ஃப்ளோரில் சவுத் ஃபேஸிங்கில் ஒரு 2 BHK ஃப்ளாட்ஸு ரீசேலுக்கு வந்திருக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸை பற்றி தான் வந்து ஒரு ஷார்ட் ரிவ்யூ வந்து எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். வாங்க நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே போகலாம். இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேட்டட் கம்யூனிட்டி, உங்களுக்கு ஃபுல்லாக வந்து வால் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்டு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக கார் பார்க்கிங் இருக்குது. இப்போ நான் பேசின்னு இருக்கிற அந்த ஃப்ளாட்டுக்கும் வந்து ஒரு கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது. இந்த இடம் பார்த்தா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3 பிளாக்ல இப்போ இருக்குது. இன்னும் வந்து அப்கமிங் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு 36 கிச்சன் உள்ள வீடுகள் வந்து வரப்போகுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெரிவெல் வந்து உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது. அண்டு இபி வசதி வந்து உங்களுக்கு 3 phase கரண்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பார்க்கிங்காக அமைஞ்சிடுச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு 3 வீடு இருக்குது. 2nd ஃப்ளோரில் வந்து ஒரு 2 வீடு இருக்குது. டெரஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா வைடாகவே இருக்குது. கூலிங் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரெசிடென்சியல் ஏரியாவில் இருக்கோம். அந்த ரெசிடென்சியல் ஏரியாவில் தான் இந்த சசி ஹோம்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸு அமைஞ்சிருக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி பாருங்கள், உங்களுக்கு கார் பார்க்கிங்கு, பைக்கு இது மாதிரி இருக்குது. இதில் ஒரு 3 பிளாக்லேயும் வந்து மக்கள் வந்து வசிச்சிட்ருக்குறாங்க. இந்த 2 BHK ஃப்ளாட்ஸினுடைய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 872 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு வந்து பில்டப் ஏரியாவாக இருக்குது. 362 யூடிஎஸ் பிரிச்சிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 BHK 2 பெட்ரூம் இருக்குது, ஒரு கிச்சன் இருக்குது. ஒரு பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூமும் ஒன்று வந்து செப்பரேட்டான பாத்ரூமும் இருக்குது. உங்களுக்கு பால்கனி ஏரியாவும் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. உள்ள நல்லா வந்து காற்றோட்டமான வசதி வந்து இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸை சுற்றி உள்ள போக்குவரத்துகள்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா தி ஃபேமஸ் பல்லாவரம் ரேடியல் ரோடு வந்து வெரி நியரஸ்ட்டாக இருக்குங்க. அந்த ரேடியல் ரோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல எண்ணற்ற ஐடி பார்க்ஸ் இருக்குது. உங்களுக்கு சரவணா ஸ்டோர் வந்து வித் மாலோட வந்து அமைச்சிருக்கிறாங்க. அங்கேருந்து நீங்கள் கோவிலம்பாக்கம் ஆப்போசிட்டில் வந்துட்டிங்கன்னா இது நன்மங்கலம் ரோடு. இந்த நன்மங்கலம் ரோடு வழியாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் உள்ள வந்துடலாம். அண்டு இந்த சைட்லேருந்து நீங்கள் போனீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் வருது, அண்டு பஸ் ஸ்டாப்புகள் வருது. அங்கேயும் வந்து ஒரு சரவணா ஸ்டோர் இருக்குது. அந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கமர்ஷியலில் வந்து கொடி கட்டி பறந்துட்டுருக்கு. இந்த சைடில் இருந்து நம்ம இங்கே ஒரு 10-15 நிமிஷத்தில் உள்ளே வந்துடலாம். இன்னும் உங்களுக்கு வந்து கூடுதலாக நான் தகவல் கொடுக்குறேன். ஏன்னா வந்து இந்த சைடில் வந்து உங்களுக்கு அந்த பல்லாவரம் ரேடியல் ரோடில் கோவிலம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து வருது. இந்த மெட்ரோ ஸ்டேஷன் இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வெரி நியரஸ்ட்டாக சென்னை முழுக்க எங்கே போகணுமோ அங்கே எல்லாமே வந்து நீங்கள் போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம். அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாம், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாம், தலைமைச் செயலகத்துக்கு போயிடலாம். அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு OMR ECRனுடைய கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்டலூர், அதுக்கு அருகில் வந்து உங்களுக்கு புதிய பேருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இருக்குது. ஸோ இது சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து போக்குவரத்து வந்து அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் வந்து குரோம்பேட்டுக்கு அடுத்து வர்ற உங்களுக்கு தாம்பரம் வந்து ஒரு பெரிய ரயில்வே ஹப்பாக வந்து மாறின்னு இருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து சிஎம்டி அப்ரூவ்டு சேட்டலைட் சிட்டியாக வந்து மாறினதுனால இந்த இடத்தினுடைய மதிப்பு வந்து அளவிட முடியாதது. ஸோ போக்குவரத்து வசதிகள் வந்து இந்த இடத்துல ஏராளமாக இருக்குது. இந்த ஃப்ளாட்டை வந்து நீங்கள் வாங்குறதுக்கான அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் OMRல ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், பக்கத்தில் ECR இருக்குது, இந்த ரேடியல் ரோடு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஐடி பார்க்ஸ் வந்து இருக்குது. இந்த சைடில் வந்து வண்டலூர் தாண்டி போனீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ரீராம் கேபிட்டல், அசெஞ்சர் போன்ற ஐடி பார்க்ஸ் இருக்குது. அதுக்கு பக்கமாக வந்து ஜோகோ இருக்குது. இந்த பகுதியில் எங்கே நோக்கிலும் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடம் உங்களுக்கு வந்து சூட்டபிளான இடம். இப்போ இந்த இடத்துல வந்து மருத்துவமனை வந்து உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் பக்கத்திலே வந்து காமாட்சி மருத்துவமனை இருக்குது, பக்கத்திலே வந்து உங்களுக்கு காவேரி மருத்துவமனை இருக்குது.
தாம்பரத்தில் போயிருந்தீங்கன்னா உலகப்புகழ் சித்தா வைத்தியசாலை இருக்குது, அதுக்கு பக்கமாக இந்து மிஷன் ஹாஸ்பிட்டலு, அதுக்கு பக்கமாக செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் இருக்குது. உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஸ்ஆர்எம்னுடைய ஜிஹெச் ஹாஸ்பிட்டலும் குளோபல் ஹாஸ்பிட்டலும் இருக்குது. உங்களுக்கு அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து கிண்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு தொழிற்பேட்டை. அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சிப்காட் இருக்குது, ஏகப்பட்ட தொழிற்கூடங்கள் இருக்குது. வெளியில் வந்தீங்கன்னா அந்த ஒலிம்பியா ஐடி பார்க்கு, தாமரை ஐடி பார்க்கு, இது மாதிரியான ஐடி சென்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மால்ஸ் இருக்குது, தியேட்டர்ஸ் இருக்குது, பார்க்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. சென்னையினுடைய பிரதான இடத்துல நம்ம வந்து இருக்கோம் அப்படின்றதுனால இந்த இடத்துல ஒரு அவசரம் கருதி பணம் தேவைப்படுறதுனால இந்த ஃப்ளாட்டை வந்து விற்கிறதுக்கு வந்து முன் வந்திருக்காங்க. இந்த ஃப்ளாட்டினுடைய விற்பனை மதிப்பீடு வந்து 45 லட்சமாக வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த இடத்த நீங்கள் வாங்குறவங்களுக்கு ஒரு ஜாக்பாட். ஏன்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி ஏற்படுகிற உங்களுக்கு 7 பிளாக்கு 36 கிச்சன் வீடு, ஒரு வீட்டினுடைய ரேட் வந்து 65 lakhs வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 45 அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கணிசமான வந்து ரேட்டு தான். இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கட்டமைப்பு பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இங்கே இவங்க வந்து குடியிர் வந்தது வந்து 2.5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன், இந்த ஃப்ளாட் வந்து உங்களுக்கு வந்து வாடகைக்கு விட்டுருக்காங்க. அது வந்து ஒரு 14,000 ரூபாய் வாடகை வருது. ஸோ ஒரு இன்கம் சோர்ஸஸும் வந்து இங்கே இருக்குது. முக்கியமான தகவல் பாருங்கள், உங்களுக்கு வந்து இது வந்து சிஎம்டி அப்ரூவ்டு, டைட்டில் கிளியர், டாக்குமெண்ட் பக்கா. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் மேலும் விவரங்கள் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் லோனில் கூட போயிடலாம். ஒரு அவசரம் கருதி இந்த ரீசேல் ஃப்ளாட் வந்து வந்திருக்கு. இது யாராவது வந்து வேணும் அப்படின்னு சொன்னால் உடனடியாக வந்து நீங்கள் வந்து புக் பண்ணுங்கள். ஸ்லைட்லி நெகோஷியபிளும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் உடனே வந்து இந்த வீட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. மக்களை இது மாதிரி உங்களுக்கு ஃப்ளாட்ஸ் வேணும், வில்லா வேணும், அப்பார்ட்மெண்ட்ஸஸ் வேணும், இது மாதிரி எதனா உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. குசிபிசி சேனல்லேருந்து எப்போவுமே வந்து உங்களுக்காக ஒரு வீடியோ வந்து டெய்லி வந்து வந்துட்டுருக்கு. மக்களை இது போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லேஅவுட் ஃப்ளாட்ஸு, உங்களுக்கு வந்து வில்லா அண்டு ஃப்ளாட்ஸு, அப்பார்ட்மெண்ட்ஸு, இது மாதிரியான தகவல்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து பெற வேணும்னா நீங்கள் இந்த குசிபிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க. நன்றி, வணக்கம்.